வாக்கின் இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஐஆர்சிடிசியிலேருந்து ஒரு நோட்டிஃபை வந்திருக்கு. இது வந்து எப்போ நடக்க போகுதுன்னா 25th வந்து இந்த வாக்கின் இன்டர்வியூ நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா சென்னையில் நடக்க போகுது. ஸோ 25th 27th அண்ட் 28th. ஸோ டைமிங் வந்து 10:30 to 17னா 4:30 5:30 அந்த டைமுக்குள்ளே அது வந்து இதாகும். ஸோ அன்றைக்கே ரிசல்ட் வந்து சொல்லிடுவாங்க. மார்னிங் அப்ளிகேஷன் கொடுக்கணும், ஈவினிங்குள்ளே இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஈவினிங் வந்து ரிசல்ட் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்கும். ஸோ இந்த ஜாபோட போஸ்ட் என்னென்னா ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்ஸ். ஸோ இது 84 போஸ்ட் இருக்குது. இது ஒரு வாக்கின் இன்டர்வியூ. யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள்னா பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பிபிஏ எம்பிஏ கல்னரல் ஆர்ட்ஸ். ஸோ பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் சர்வீஸ், எம்பிஏ இன் டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு. ஏஜ் கேட்டகரி வந்து 27 இயர்ஸ் அன்ரிசர்வ்டுக்கு. ஸோ 24 டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், அண்ட் பிடபிள்யூபிடிக்கு வந்து 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஜாப் போஸ்ட் எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ 3 ஸ்டேட்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ மெயினாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் வந்து வெர்பல் இங்கிலீஷும் ஹிந்தியும் ஓரளவுக்கு பேச தெரிஞ்சால் போதும். ஸோ ப்ராசஸிங் நாலேஜ் ஆஃப் அ லோக்கல் லாங்குவேஜ், ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். தமிழ், கன்னடா, மலையாளம், இது வந்து ரொம்ப அட்வான்டேஜ். ஸோ இதில் ஏதாவது 2 லாங்குவேஜ் தெரிஞ்சது தான் உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா கேண்டிடேட் ஆர் ரெக்வஸ்டட் டு ஃபில் த அப்ளிகேஷன் attach and complete a respective and complete the application forms. So submit the இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும். இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து மெயின் பேனலில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக பார்த்துக்கலாம். ஸோ மந்த்லி சேலரி வந்து 30,000 அண்ட் டெய்லி அலவுன்சஸ் இருக்குது போல். ஆன் டியூட்டி அந்த ஷிஃப்ட் அலவுன்சஸ்லாம் கொஞ்சம் இருக்குது போல். அந்த லாட்ஜிங் சார்ஜுன்னு சொல்லி 240 நைட் ஸ்டே இருக்க மாதிரி இருந்தால். ஸோ ஹாலிடே அலவன்சஸ், ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒர்க் என்னங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் வந்து நான் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எங்கே நடக்க போகுதுங்கிறது வந்து சிக்பேட் சென்னையில் ஐஆர்சிடிசி ஜோனல் ஆஃபீஸில் நடக்குது. ஸோ எல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ.